வெல்கம் டு அனதர் எபிசோட். ஸோ இதில் நம்ம வந்துட்டு இப்போ ஆஷா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. செகண்ட் டெஸ்ட் கவுஹாத்தியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சேனா அப்படின்னு அழைக்கக்கூடிய சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் வந்து டே 1 18-20 விக்கெட் விழுந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு வாட் அ சீமிங் பியூட்டி டெஸ்ட் கிரிக்கெட் அட் இட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதுவே வந்து ஏசியா இந்தியாவில் டே 1 18-20 விக்கெட் விழுது அப்படிங்கும்போது அது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக இருக்கும்போது மட்டும் டஸ்ட் பவுல் ஸ்பிரிட் ஆஃப் த கேமாக பிச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க, பிச்சை டாக்டர் பண்ணாதீங்கன்ற மாதிரி. ஸோ இது வந்து ஹிப்போக்ரஸி அட் இட்ஸ் பெஸ்ட்டா இல்லை என்னது? லெட்ஸ் பிகின். ஆக்சுவலா இப்ப இந்த மேட்ச் நீ பார்த்தனா ஆஷஸ்ல ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டே நம்ம இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரியில பார்த்துருக்க முடியாது. ஏன்னா 19 விக்கெட் வந்திருக்கு. 10 விக்கெட் இங்கிலாந்துக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னாலும், ஏன்னா இங்கிலாந்து எப்பவுமே ஆஸ்திரேலியால ஹிஸ்டாரிக்கா வந்து அடிதான் வாங்குவாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு 9 விக்கெட் விழுது அப்படிங்கிற போதுதான் பிச்சுக்கான அந்த ஒரு கொஸ்டின். பட் நீ அந்த மேட்சோட கோர்ஸ் நீ பார்த்தனா அது ஆக்சுவலா அவ்வளவு சீமிங் கண்டிஷனா, பயங்கரமா மேட்ச் ஆட முடியாத ஒரு கண்டிஷனா அப்படின்னு கேட்டா இல்ல. மிச்சல் ஸ்டார்க் போட்ட ஃபுல் ஸ்பெல் வந்து இட் வாஸ் a deadly spell. He deserved wickets for those good balls அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அன்பிளேயபிள் டெலிவரியா அப்படின்னு கேட்டா அது அன்பிளேயபிள் டெலிவரி இல்ல, ராதர் இங்கிலாந்து வென்ட் ஃபார் தேர் ஷாட்ஸ். ஆனா அந்த ஷாட்ஸ் அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல, அவுட் ஆயிட்டாங்க. தேவையில்லாம பேட்ச் பால் ஆடி அவுட் ஆகுறாங்க அப்படிங்கறதுதான் நான் ஒரு விதமா இதை பண்றேன். நான் இப்போ பயஸ்டா பேசிடலாம், ஆமா ஆஸ்திரேலியால இந்த மாதிரி பண்றாங்க, இந்தியாவில பண்ண மட்டும் கத்துறாங்கன்னு சொல்லி. பட் ஒரு லாஜிக்ங்கிறது ஒண்ணு இருக்கணும். ஆனா நீ இதுவே இந்தியாவில கிரியேட் பண்ற ரேங்க் டர்னர்ஸ் இருக்கு பாத்தியா, அந்த ரேங்க் டர்னர்ஸ் டே 1ல இருந்து ஸ்கொயரா டர்ன் ஆகுது. நார்மலா ஒரு பிட்ச்ல வாஷிங்டன் சுந்தருக்கு பால் ஸ்பின்னே ஆகாது. ஆனா ஒரு ரேங்க் டர்னர்ல அவரே வந்து ஷேன்வான் ரேஞ்சுக்கு ஸ்பின் பண்றாரு, டாக்டர் பண்றாங்க அப்படின்னா நான் ஃபீல் பண்றேன். சோ இந்த டிஸ்பாரிட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பார்ட் டைமர் கூட நீங்க விக்கெட் எடுக்கலாம், ஒரு நான் ரெகுலர் பவுலர் கூட இங்க வந்து விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸ் தான் வந்து தப்பு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு வந்தா மட்டும் ரத்தம், அவனுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி பேசுறதோட இன்னொரு ஒரு அடிஷனல் ஆங்கிள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டேல இருந்தே வந்து வருஷா ஒரு விக்கெட் போக போக வருஷம் தான் ஆகிட்டு இருக்கு. ஆஷஸ் நம்ம பாக்குறோம், முதல் நாள் 19 விக்கெட் விழுந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஹெட் செஞ்சுரி. இந்தியால அதோட ஈக்குவலா நடந்தது இல்ல. ரேங்க் டர்னர் ஃபர்ஸ்ட் டே பிட்ச் இருக்குன்னா அடுத்த நாள் பிட்ச் பிளாட் ஆகுமோ, பிட்ச் பெட்டர் ஆகுமோ அப்படின்ற ஆப்ஷன் கிடையாது. சீமிங் விக்கெட்ஸ்ல அது ஒன்று இருக்கு. எஸ், என்னோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் நான் ஆடலாமா ஆடக்கூடாதா அப்படின்றது ஒரு ஒரு ஆஸ்பெக்டா இருந்துச்சு அப்படின்னாலும், அதை மட்டுமே வச்சுட்டு ரொம்ப நேஷனலிஸ்டிக்கா ஓகே இல்ல நான் பண்ணா மட்டும்தான் இது அவன் பண்ணா இல்லையா அப்படின்றது என்ன சொல்ல, இது ரொம்ப டிஃபென்சிவா நம்ம போற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு பிட்ச்ல எப்படி பேட்டிங் ஆடணும்னு காட்டியிருக்காரு. அதாவது அட்டாக் பண்ணணும், அதுதான் இங்கிலாந்து ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த பால அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு, யார அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது. பென் ஸ்டோக்ஸ்ங்கிற ஒரு பவுலர் வந்து திடீர்னு ஒரு ஒரு பியூட்டி பண்ணுவாரு. ஆனா ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மரா as a bowler அப்படின்னு கேட்டா கடந்த 7-8 வருஷமாவே ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பவுலர் கிடையாது. இன்ஃபேக்ட் நடுவில் ஒரு 2 வருஷம் ஒரு பவுலிங்கே போடல. ஆனா ஒரு நேற்றுக்கு வந்து அசால்ட்டா 5 விக்கெட் 6 விக்கெட் எடுத்துட்டு போறாரு. ஆனா அந்த மாதிரியான பவுலரை இன்னைக்கு வச்சு கிழிச்சாரு. 2 ஓவருக்கு 18 ரன் தான். அதுக்கப்புறம் பவுலிங் போடவே வரல இந்த பக்கம். நான் கடைசியா பார்த்த வரைக்கும் அவ்வளவு, அது இப்ப எவ்வளவு தெரியல. எந்த பவுலர் அட்டாக் பண்ணணும், நீ நேரா போயிட்டு மிச்சல் ஸ்டார் கிட்ட அடி நினைச்சா அவுட் தான். அவன் 4 விக்கெட் எடுத்துருக்கான். மெத்தட் டு மேட்னஸ் இருக்கணுங்கிற. ஆமா, மெத்தட் டு மேட்னஸ் இருக்கணும். பேஸ்பால்ல அது இல்லன்னு நம்ம சொல்றோம், எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட்ல அது இல்ல. இது என்னன்னு சொல்லு, இந்த வெளியா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சப்கான்டினென்ட்ல நடந்தா இதெல்லாம் தப்பு, இல்லாட்டினா தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் எடுத்துருவாங்க பாத்தியா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொண்டு வந்துருவானுங்க ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட், அதை எடுத்து வந்துருவாங்க. பாண்டிங் வந்துட்டு கேட்ச் பிடிச்சிட்டு அப்படியே தலையிலேயே தேய்ச்சிட்டு போய் அவுட் சைட் அப்படின்னு கேட்டா கூட பாருங்க எவ்வளவு அக்ரெசிவான கேப்டன் அப்படின்றது. நம்ம ஏதாவது வந்து ஐயோ அம்மான்னு வாயில் வயிற்று அடிச்சுக்க வேண்டியது, இதெல்லாம் வந்து ஒரு லெவல் ஆஃப் ஹிப்போக்ரஸி நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த லெவல் ஆஃப் ஹிப்போக்ரஸி ஹஸ் கம் டவுன் a lot thanks to IPL, thanks to BCCI being at the help. அது இல்ல அப்படின்னு இருந்துச்சுன்னா முன்னாடி அது எவ்வளவு வருஷம் இருந்தது. அண்ட் அது என்ன சொல்ல, இட்ஸ் ஒயிட் மேன்ஸ் கேம், இட் வாஸ் இன்வென்டட் பை இங்கிலீஷ். அண்ட் இவனுங்க எல்லாம் மேல வந்துட்டானுங்க பாத்தியா அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் அவங்க பேசுற மாதிரியுமே இருக்கும். ஆனா தட் பீயிங் செட், இது வந்து நம்ம பிக்சர் டாக்டர் பண்றோன்றத ஒத்துதான் ஆகும். பிக்சர் டாக்டர் பண்றது அட்லீஸ்ட் உன்னோட டீமுக்கு சாதகமா பண்ணணும். அது உன் டீமுக்கு பாதகமா நீங்க பண்றாங்கிறதே அவனுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுதான் இப்போ மெயினான பிரச்சனையே.
காமெடி வர மாதிரி பிச்சை வந்து நல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா மாத்திட்டேன். சூப்பர் ஸ்பின் ஆகிறது பேட்ஸ்மேன் இருக்கு, ஐயோ அந்த மறந்துட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க எல்லாரும். இங்கதான் ஆக்சுவலா ஒரு ஆஸ்க் வந்து நிறைய நியூட்ரல் வியூவர்ஸ் கேட்கறாங்க. என்னன்னா டெஸ்ட் மேட்சஸ் நம்ம ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்ல மட்டும் தான் விளையாடணும். இங்கதான் நியூட்ரல் வென்யூஸ் நம்ம எடுத்து வரோம். இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல ஃபைனல் மட்டும் நம்ம நியூட்ரல் வென்யூ நடத்துறோம். அது அந்த டைம்ல ஒரு பிசிசிஐயா இருக்கட்டும் இல்ல ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டா இருக்கட்டும் அதை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஐசிசி கண்ட்ரோலுக்குள்ள வந்துருது. அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் தான் நம்ம இந்த பிட்ச் டாக்டர் பண்றதுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோம் கண்டிஷன்ஸ்ல போன மேட்சுக்கே நாங்க கியூரேட்டர் கிட்ட இந்த பிட்ச் தான் கேட்டோம், அவர் இதுதான் கொடுத்தாரு, எங்களுக்கு பேட்டிங் ஆடுறாரு. சோ நீ கியூரேட்டர் கிட்ட பிட்ச் கேட்கறதே நான் தப்பு பண்றேன். நீ ஏன் போய் பிட்ச் கேட்கற? எந்த பிட்ச் கொடுத்தாலும் ஆடுற அளவுக்கு நீ டீம் வச்சிருக்காங்க, நீ ஒரு கான்பிடன்ஸ்ல இருக்க. அந்த கான்பிடன்ஸ் உனக்கு இல்லைன்னா இல்லங்கிறதுனால தான் நீ அப்ப பிட்ச் கேட்கற போயிட்டு உன் டீம்ல உனக்கு கான்பிடன்ஸ் இல்லையா? நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இவங்க ஹோம் அட்வான்டேஜ்ங்கிற வார்த்தையை வந்து ராங்கா புரிஞ்சிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து என்ன வேணா பண்ணலாங்கிறது ஹோம் அட்வான்டேஜ் இல்லை. இப்போ ஏசியன் கண்டிஷன்ஸ்னா ஸ்பின் ஆகும், அதுவே சேனா கண்டிஷன்ஸ்னா வந்துட்டு பவுன்ஸ் அண்ட் சீம் ஆகும்ன்றது வந்துட்டு ஜென்ரலான அந்த கண்டிஷன்ஸ். அதை டாக்டர் பண்ணி ரொம்ப அளவுக்கு அதிகமாக பண்ண வைக்கிறது ஹோம் அட்வான்டேஜ் இல்லை. அது கரெக்டான அளவில் இருக்கிறது தான் ஹோம் அட்வான்டேஜ். அது பேக் ஃபயர் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்காம அதையே இன்னும் கண்டினியூ வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் பிரச்சனை. பேக் ஃபயர் ஆகலை. இப்போ அப்பனண்ட் மொத்தம் 100 ஆல் அவுட் ஆயிட்டான், நம்ம 100 ஃபார் நோ லாஸ்ல இருக்கோம்னா கூட நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணலாம், பரவாயில்ல நான் பண்ணுவேன்டா, ஏன்னா என் பேட்ஸ்மேன் எக்ஸ்பர்ட் ஸ்பின் பேட்ஸ்மேன் இருக்கான்டா, ஓப்பனிங் 2 பேர் பாரு, நாங்கள் மட்டும் 100 நோ லாஸ்ல இருக்கோம்ல அப்படின்னு நீ சொல்லலாம். அதுவும் இப்ப சொல்ல முடியாது நம்மளால. எதுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்? நீ பேசிக்கலி இதுல என்ன நடக்குது அப்படின்னா சாய் சுதர்ஷன்ங்கிற ஒரு பிளேயரோட கான்ஃபிடன்ஸை கீப் பண்றீங்க. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன், அஜித்யா ரஹானே சொல்லியிருப்பாரு, அஸ்வின் ரஹானே அவரோட சேனல்ல தான், வாஷிங்டன் சுந்தருக்கும் நீங்க கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றீங்க, சாய் சுதர்ஷனுக்கும் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றீங்க. அதுதானே நடக்குது. சாய் சுதர்ஷன் நான் நம்பர் 3 ரோல்ல ஆடணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து வெளியே உட்காந்து வாஷிங்டன் சுந்தர எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணுங்கிறதுக்காக உள்ள இருந்து முதல் இன்னிங்ஸ்ல ஒரு ஓவர் கொடுக்குறீங்க. இதுக்கு சாய் சுதர்ஷனே ஆடி இருக்கலாமே. இப்படிதாங்க பட்டாசு கடையை காலி பண்ணாங்கன்ற மாதிரி தான் சாம்சனை காலி பண்ணானுங்க அவனுங்க. அதே வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான் இது ஒரு ஒயிட் மேன்ஸ் கேம் அப்படின்னு சொன்னான். என்னன்னா இது உண்மைதான். நீங்க இந்த பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் இருக்கானுங்க, ஒரே நாள்ல இத்தனை விக்கெட் போயிடுச்சு, 2 நாள்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஒரு பிச்சா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா என்ன மேட்ச் நடத்துறாங்கன்னு ஒரு பக்கம் திட்டி, 2வது பக்கம் முதல் நாள்லயே 19 விக்கெட், வாவ் வாட் a beauty, this is just display of bowling. அது வேற வாய், இது நாரவாய். இதுதான் ஹிப்போக்ரசி. விராட் கோலி அக்ரஷன் காட்டினா ஸ்பாயில் தி பிராட்னு சொல்றது, இதே ரிக்கி பாண்டிங் காட்டினா வாட் a கேப்டன், இந்த மாதிரி தான் கேப்டன்சி ஆட்டிட்யூட் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. இது என்ன நியாயம்? எப்படி அவங்க வந்து அதை ரிசீவ் பண்ணியே பழக்கம் இல்லாத போது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து பண்றான் அப்படின்னு இருக்கும்போது அவங்க டப்பு மூஞ்சி லட்சம் மாதிரி தான் இருக்கு. யாருன்னா எனக்கே பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான். ஐயா கூட தெரியாதுல்ல, அடிச்சதே ஐயாவா தான் அப்படின்ற மாதிரி கணக்குல அதெல்லாம். விராட் கோலி யூஎஸ்ஏல இதுல ஆஸ்திரேலியா போய் செஞ்ச சம்பவம் தான். இந்தியாவே விட்டு ஏசியால இருந்தே அந்த லெவலுக்கு அக்ரஷன் வந்துட்டு டவுன் அண்டர்ல போய் காட்டினது இல்ல. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவானுங்க, அப்புறம் சரி இருக்கடன் தெரியாம இருந்துட்டு வந்துருவோம், எப்படி இருந்தாலும் அடிச்சுதான் அனுப்ப போறானுங்கன்றது இருக்கும். நீ என்ன அடிக்காத, நீ அக்ரஷன் காமிச்சா நானும் அக்ரஷன் காட்டுவேன்னு திருப்பி காமிக்கிறது வந்து அனிருத் சொன்ன மாதிரி சண்டைக்கோழி மாதிரிதான். நீ அடிச்ச யாரு தெரியுமா, காசியா அப்படின்ற மாதிரிதான். இது காசியா அப்படி இறங்கி போய் ஒன்னும் நான் அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி கோலி பண்ண சம்பவங்கள் அந்த மாதிரி இல்ல. ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா எது கூட கோயின்சைட் ஆகுது அப்படின்னா இந்தியாஸ் ரைஸ் இன் ஐபிஎல். சோ காசு வந்துருச்சு அப்படின்னே சரி எதுக்கு இவங்களை போய் பகச்சிட்டு பொத்திட்டு போய் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சார் எனக்கு ஒரு துண்டு மட்டும் போட்டு வைங்க, நான் வந்து வந்துட்டு போயிடுறேன். அண்ணே நீங்க ஓகே பண்ணீங்கன்னா நான் சஞ்சய் ராமசாமி, ஹாய் சஞ்சய் ராமசாமின்ற மாதிரிதான் பிளேயர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க ரீப்ளேஸ்மென்ட் கூட எடுங்க, நான் வந்துட்டு போறேன். ஸ்டார் 27 கோடி, ஹெட் எவ்வளோ, ஹெட் 20 18 அப்படி இருக்கும். கிரீன் தான் 30 கோடி போக போறாரு. 26ல கிரீன் தான் 30 கோடி போக போறாரு. லைவா நியூஸ் வருது பாரு, ஹெட் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு இங்கிலாந்து, மேட்ச் முடிஞ்சிருச்சு 2 நாள்ல 22 வின் இருந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி ட்விட்டர்ல ஒரு த்ரெட் போட்டுருந்தான். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட்டுச்சு. அதுல என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா வேர்ல்டு ஓவர், இது இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டு ஓவர்ல பிச்சஸ் வந்து மோர் அண்ட் மோர் பேட்டிங் ட்ரைவனாவே மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கு ஒரு அனாலிசிஸ் மாதிரி போட்டிருப்பான். அதுல என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா டிஆர்பி ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் கேம் ஹை ஸ்கோரிங்கா இருந்துச்சுன்னா அது ஜாஸ்தியா இருக்கு டிஆர்பி ஃபார் லோ ஸ்கோரிங் கேம் ஆர் ஆக்சுவலி லோ. சோ இது என்ன டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா சார் நான் வரேன் வெட்டு கூத்து படத்தை எந்த படத்தை தந்தாலும் ரத்தம் அப்படின்னா மூஞ்சிலே தெளிக்குது ஸ்கிரீனை தாண்டி. அந்த மாதிரி எனக்கு நான் கிரிக்கெட் பார்க்கும் போதுமே வந்து எனக்கு 6-4 அடிச்சா மட்டும்தான் நான் உட்காந்து அந்த ஹை வந்து எவ்ரி செகண்ட் மூமெண்ட் இருக்கணும். இப்ப விக்கெட் எடுக்கிறதுனா மிஞ்சி போனா 20 பால் 2 இன்னிங்ஸும் சேர்த்து 20 பால் டப்புன்னு முடிஞ்சிடும்.
சிக்ஸ் போறனா எவ்ரி செகண்ட் பால் எவ்ரி தேர்ட் பால் அடிக்கலாம். அப்ப அந்த ஹை வந்து எனக்கு இன்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் தி வியூவர் இஸ் மோர் டியூன்ட் அப்படின்றாங்க. இப்போ இந்த கேமோட எக்கனாமிக் சர்வைவல்கே வந்து பேட்ஸ்மேன்ஷிப் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது அவர் பேட்ஸ்மேன்ஷிப் ஃபேவர் பண்றதுதான் இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா சுத்தி இருக்கிற மார்க்கெட்டும் அதான் விரும்பும். எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் வந்து எல்லா பிச்சர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் பண்ணப்படுதுன்னு நினைக்கிறேன். பிச்சும் மார்க்கெட்டிங்ல ஒரு பேக்கேஜ் தான். இப்போ நீ சொன்ன கான்செப்ட்ல பிச்சை வச்சு அவங்க மானிடைஸ் பண்றாங்க. பிச்சை இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டா மேட்ச் 5 நாளைக்கு போகும். மேட்ச் 5 நாளைக்கு போச்சுன்னா 5 நாளைக்கு டிக்கெட் சேல்ஸ் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ இங்கிலாந்துல நடந்துச்சு, நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் இதுக்கு முன்னாடி 5 டெஸ்ட் ஆடின போது என்னைக்காவது ஒரு வாட்டி 25 நாள் மேட்ச் பார்த்திருக்கியா? கிடையாது. ஆனா இந்த வாட்டி 25 நாள் ஆடணும். அதுக்கு ரீசன் இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட பொசிஷன். கோலியோ ரோஹித்தோ ரிட்டையர் ஆனதுக்கு அடுத்து ஒரு தோனி கோலி ரோஹித்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஸ்டாண்ட் அந்த ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸ் இருப்பாங்களா அப்படின்றது தெரியல ஃபார் ஜூனியர்ஸ். சிம்பிளான காரணம் என்னன்னா, எங்க அப்பா கிரிக்கெட் பாக்குறாரு, நான் ஏன் கிரிக்கெட் பாக்குறேன், நான் ஃபுட்பால் பாக்குறேன், பாக்குற பசங்க தான் ஜாஸ்தி யங்கர் ஏஜ்ல. ஐ திங்க் வி ஆர் வெல் பாஸ்ட் ஆர் பிரைம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டோட வியூவர்ஷிப்பா இருக்கட்டும், கிரிக்கெட்டோட என்கேஜ்மெண்டா இருக்கட்டும். ஏன்னா டிஆர்பி போஸ்ட் ஏஷியா கப் ஹஸ் பீன் டிக்ளைனிங் வெரி பேட்லி இல்ல. சோ அது வந்து மேக்ரோவாவே எனக்கு பார்க்கும்போது சரி ஐயோ பத்திட்டு எரியுதுன்னு சொல்லிட்டு பிக்சர் டாக்டர் பண்ணிடுவாங்க அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இண்டிகேட்டரா இருக்கு. ஆனா ஒரு ஓடிஐ மேட்ச் T20 மேட்ச் நான் ஸ்கோர் தான் ஃபாலோ பண்றேன் வர வர. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு குறைஞ்சிட்டே வருது. இன்ஃபேக்ட் பிரான்சைசி கிரிக்கெட்ல தான் அந்த இன்ட்ரெஸ்ட் பெட்டரா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா காம்படிட்டிவ்னஸ் அங்க நல்லா இருக்கு. ஐபிஎல் அப்பதான் மேட்சை போடு, இல்ல வேர்ல்டு கப் அப்பதான் மேட்சை போடுன்ற ஒரு இதே வருது. நடக்குதா சரி ஜெயிச்சிருவாங்க அப்படின்றதுதான் வேற ஒரு பைலாட்ரலுக்கு இருக்கு. அப்போ பேசிக்கலி டோர்னமெண்ட்னா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மல்டி டீம் டோர்னமெண்ட்னா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பைலாட்ரலுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படி இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா ஆனந்த் மென்ஷன் பண்ண காம்படிட்டிவ்னஸ்ல வருது. 10 டீம், இது 10 டீமும் பயங்கரமா இருக்கா, ஒவ்வொரு டீம்லயும் 7-8 பேர், இந்த டீம்ல ஸ்டார்க் இருக்கான், அந்த டீம்ல 8 இருக்கான், இங்க தலை இருக்காரு, அங்க கோலி இருக்காரு. அந்த உனக்கு பார்க்கும்போதே தெரியுது இது ஹைலி காம்படிட்டிவா தான் இருக்கும். என்னைக்கு எவன் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. உனக்கு மேட்டிக் அதுக்கு ஈக்குவலண்டா இப்போ வந்துட்டு நியூவே வாரிசு மாதிரி தான், ரெண்டுமே ஈக்குவலா கிளாஸுங்கும் போதுதான் அந்த ஒரு இது வருது. ஒரு ஈக்குவலே இல்லாத கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்ல, அதுக்கு எதுக்கு ஈக்குவல் இல்லாத கிளாஸுக்கு நான் எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு. ஆமா இல்ல, ஆனா எனக்கு இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கவுண்டர் இருக்கு. ஏன் வந்து ஐபிஎலுக்கு வியூவர்ஷிப் ஜாஸ்தி வருது விசவிஸ் ஏன் பைலேட்டர் கூட இருக்கு. வேர்ல்ட் T20 எடுத்துக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு இந்த அளவு இல்ல. அதுதான் வந்து மார்க்கெட் டோர்னமெண்ட். ஆமா, அதுக்கு நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, வேர்ல்ட் T20 ஆர் மீதி எது நம்ம பண்ணோம் அப்படின்னாலும் அந்த கண்ட்ரியோட கிரிக்கெட்டிங் போர்டு மட்டும்தான் வந்து அந்த இதை மார்க்கெட் பண்ணுது. என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல யாரோ ஒருத்தங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஐபிஎல் என்ன நடக்குதுன்னா எக்ஸாக்ட்லி, ஆனா ஐபிஎல் என்ன நடக்குது அப்படின்னா பிசிசிஐ மொத்தமா பண்றாங்க, ஒவ்வொரு பிரான்சைஸும் தனித்தனியா பண்றான். 10 பிரான்சைஸ் இருக்குன்னா 10 பிரான்சைஸும் தனியா போட்டி போட்டு பண்றாங்க. கடைசி 2-3 வருஷமா அதர் போர்ட்ஸும் பண்றாங்கடா. இசிபி வந்துட்டு இப்போ ஸ்டோக்ஸ் ஒரு செஞ்சுரி அடிக்கிறான் இல்ல 4-4 அடிக்கிறான்னா அந்த வீடியோவை தூக்கி இசிபி அவனோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல போடுறான். இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா T20 வேர்ல்டு கப் குரூப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த குரூப்ல நீ பார்த்தனா இந்தியா, பாகிஸ்தான் இது ரெண்டு தான் நல்ல டீம். நெதர்லாந்து, நமீபியா, USA. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா இது ரெண்டு நல்ல டீம். ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஓமன். ஸோ பேசிக்கலி ஒரு குரூப்புக்கு ஒரு நல்ல மேட்ச். மீதி 3-4 மேட்ச் நடக்குது இல்லையா, அது எல்லாமே சுமாரான ஒரு மேட்ச் தான். ஒரு USA வர்சஸ் நெதர்லாந்து மேட்சுக்கான வியூவர்ஷிப் எப்படி வரும்? 2000ஸ்லயும் 90ஸ்லயும் பைலேட்டரல் சீரிஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இன்னைக்கு ஏன் இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன்னா 2000ஸ்லயும் 90ஸ்லயும் கிரிக்கெட் பாக்குறது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி நமக்கு நிறைய அவென்யூஸ் இருக்கு. ஓடிடி வந்துருச்சு, we have access to almost everything. அப்போ இந்த பைலேட்டரல் மேட்சை பார்த்து தான் நான் என்டர்டெயின் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அதேதான். இன்ஃபேக்ட் இவன் சொன்ன கியூரியாசிட்டி பாயிண்ட் தான். ஸோ ஒரு விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளவு ரேரா நடக்குதோ அவ்வளவு கியூரியாசிட்டி நடக்கும். இப்போ ரஜினிகாந்த் படம் வருதுன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு படம் வருதுன்னா ஏப்ரல்ல மட்டும் தான் வருவாரு, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதான் கியூரியாசிட்டி கொடுப்பாரு. ஆமா, ஒரே குரூப்ல நான் 3 பேர், இப்ப நான் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லாத்தையும் ஒரே குரூப்ல போட்டு சின்ன பசங்க எல்லாரும் ஒரு குரூப்ல போட்டேன்னா இதுல நடக்கிற இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, எனக்கு நல்ல டீம் வந்துட்டு முதல்ல எலிமினேட் ஆயிடுவாங்க. சோ நான் செமிஸ் போகும்போது செமிஸ்ல எனக்கு வியூவர்ஷிப் பயங்கரமா டிராப் ஆகும். சோ அவனோட ட்ரேட் ஆஃப் என்னவா இருக்குன்னா, எனக்கு இப்போ லீக் மேட்சஸ்ல டிஆர்பி டிராப் ஆகணுமா இல்ல என்னோட இம்பார்ட்டன்ட் செமிஸ்ல என்னோட டிஆர்பி டிராப் ஆகணுமா, குவார்டர் செமி ஃபைனல் டிஆர்பி டிராப் ஆகணுமான்னு. அவன் என்ன பண்ணிட்டா, சரி இல்ல நான் பரவாயில்ல என்னோட ட்ரேட் ஆஃப் வந்து நான் லீக் மேட்சஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இதோட முக்கியமான சால்வ்ன்றது என்னன்னா,
கிரிக்கெட் ஈகோ சிஸ்டம் மத்த ஊர்ல எப்படி நம்ம வளர்க்குறோம், இது வந்து ஐசிசியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது பண்றேன் அப்படின்னு பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. உன்முக் சந்து இருக்கிறவன் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே உங்க ஊருக்கு 11 விளையாடுறதுக்கு இடம் இல்ல. இப்ப இந்தியா மாதிரி ஒரு இடத்துல நீ கர்நாடகா டீம் எடுத்து கூட்டு போய் விளையாடினா கூட அவன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் விளையாடுவான். ஏன்னா சரியான டீம் அவனுக்கு ரஞ்சி டீம். இப்போ அப்ப நீ யோசிச்சு பாரு, இதுமே ஸ்கில்டு மைக்ரேஷன் தான். ஸ்கில்டு மைக்ரேஷன் நாளைக்கு வேற ஏதோ ஒரு ஊர் போறான், இப்போ டென்மார்க்கோ இல்ல ஸ்வீடன் வந்து ஒரு கிரிக்கெட் டீம் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ, அவனுக்கான இன்சென்டிவ் ரைட்டா இருந்துச்சுன்னா இந்த என்டையர் ஈகோ சிஸ்டம் த்ரைவ் ஆகும். ஃபாலோவர்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் அமங் யங்ஸ்டர்ஸ்ன்றது பயங்கரமா டிராப் ஆயிடுச்சு. இட் இஸ் தி சாட் ரியாலிட்டி. மட்டும்தான் மாத்தணும் அப்படின்னா இவங்க அதுக்கான சேஞ்சஸ் என்ன பண்ணணும்ன்றதான் பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வளர்ந்த ஒரு முக்கியமான டீம் இன்னைக்கு தோத்துருக்காங்க. அவங்கதான் இங்கிலாந்து. அவங்க கேப்டனே அவங்க ஊருக்காரங்க கிடையாது, நியூசிலாந்து. ஊர்ல ஆடுறவங்க பூரா வெளியூர்காரங்க வந்து ஒரு டீமா வச்சு ஆட வச்சிருக்காங்க. அவனுங்க வந்து கோவை பிரதர்ஸ் 11 மாதிரி அவனுங்க. ஆமா, ஊர்ல இருந்து ஒரு ஆளை ஒரு டீமா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்து. அப்ப நீ இனிமே வெஸ்ட் இண்டீஸ் இல்ல இங்கிலாந்து அப்படின்னு இருக்கிறவன பூரா வந்து இது பண்ணிட்டு நான் தான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சேன்னு பேசிட்டு இருப்பானுங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எனிவேஸ் அதான் இவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு, லீக் கிரிக்கெட் தான் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நான் போய்க்கிறேன்னு இருக்காங்களே தவிர கிரிக்கெட்டை சஸ்டெயின் பண்ணணுன்ற மாதிரி ஐசிசியோ அந்தந்த போர்டோ எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. எல்லாமே நம்ம போர்டு எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம போர்டு எப்படி டிஆர்பி சம்பாதிக்க முடியுமா, லீக் நடத்திக்க முடியுமான்னு இருக்கானுங்க. அப்போ இது இவென்ச்சுவலி கிரிக்கெட்டும் லீக் பேஸ்டாக தான் போய் முடியுமே தவிர கண்ட்ரி பேஸ்டு கிரிக்கெட்டுங்கிறது அழிஞ்சிரும். லீக் பேஸ்டு கிரிக்கெட் மட்டும்தான் இருக்கும். யாருமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கலைன்னா, எடுத்தா எல்லாருக்குமே நல்லது. போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இப்போ சிஎஸ்கே ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு கைஸ் ஆக்ஷனுக்கு. அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த பிரசாந்த் வீர், அப்புறம் சஞ்சய் யாதவ், அப்புறம் வேறு இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர் ஹர்ஷ் தியாகி போன்றவர்கள்லாம் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ த சர்ச் ஃபார் ஜட்டு இஸ் வெரி மச் சீரியஸ்லி ஆன் அப்படிங்கிறது தெரியுது. இதுலேருந்து யார் வராங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஐசிசி தேடல் அப்படின்ற மாதிரி தேடல் தொடர்கிறது. நம்ம ஐசிசியும் அண்ட் அதர் கண்ட்ரி போர்ட்ஸும் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்கன்னு ஹோப் பண்ணலாம். இல்லைன்னா இது எல்லாமே லீக் கிரிக்கெட்டை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கு. பார்ப்போம். கூடிய விரைவில் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.